வலிமார்களை பழிப்பவன் அல்லது வலிமார்களை குறை சொல்பவன் முடிவு மோசமா இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் சில மார்க்க அறிஞர்கள் உலமா பெருமக்கள் எழுதுகிறார்கள், கபூர்ல கூட எப்ப பார்த்தாலும் பெரியவங்களை திட்டுறவன், வலிமார்களை ஏசுறவன், இந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப உதாசீனமா இருக்கிறவன், கபரை வேணா தோண்டி பாருங்க, அவன் மூஞ்சி கிபிலா பக்கம் இருக்காதுங்கிறான். நல்லா பாதுகாக்கணும். எந்த மையத்தையும் குழிய தோண்டி அந்த மையத்தை நாம வைக்கிறப்ப என்ன பண்றது தெரியுமா? முகத்தை மாத்திரம் கிபிலாவை நோக்கி திருப்பி வைப்போம். நல்லடியார்கள் கிபிலாவை பார்த்தே இருப்பார்கள். சொல்றாங்க, வலிமார்களை பற்றி அல்லது பெரியவர்களை பற்றி, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நேசர்களை பற்றி தவறாக பேசக்கூடியவனை பொறுத்தவரை நீங்க வேணும்னா தோண்டி பாருங்க, அவன் முகம் கிபிலாவை நோக்கி இருக்காது என்று சொல்கிறார். உண்மையாலுமே இதுவெல்லாம் அச்சத்திற்குரிய விஷயங்களாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப மோசமான முறையில வலிமார்களை விமர்சனம் செய்யறவங்க ஒண்ணு இருக்காது. நீங்க நல்லா போய் விசாரிச்சு பார்த்தா அவருக்கு என்ன தகவல் தெரியும் அப்படின்னு பார்த்தா 10 புத்தகம் படிச்சிருப்பாரு, 10 சீடியில பயான் கேட்டிருப்பாரு. உடனே இவர் ஆரம்பிச்சிருவார். 10 சீடியை கேட்டுட்டு வலிமார்களை பத்தி தூக்கி எறிஞ்சு பேசுறதா? ஒரு 10 புத்தகத்தை படிச்சுட்டு உடனே வலிமார்களுடைய அற்புதங்களை மறுக்கிறதா? குர்ஆன் முழுக்க இந்த வலிமார்கள் எல்லாம் இத்தனை பேர் இருக்கிறார்களே, இவர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் குர்ஆனுக்குள்ளேயே இருக்கிறதே. குர்ஆனிலே வந்த அற்புதத்திற்கு சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் நபிமார்களான்னு பாருங்க, இல்ல. அதனால்தான் நுபுவத்துக்கு பின்னாலே இருக்கிற விலாயத்து விஷயத்தில் நமக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளை சொல்றதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு வலிமார்களின் தொடர்பு போய் முடிகிற இடத்துல இருக்கின்ற முக்கிய புள்ளி.